இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த உதடு இருக்குல்ல மாயா, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? லிப். அதுக்கு என்ன? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னா அந்த லிப்புல ஏய், லிப்ப பத்தி அவன் என்ன சொன்னான்? எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது மாயா. அது என்னமோ ஒரு படிப்பு படிக்கணும்னு சொன்னா. அதுல ஜி ஜி ஜின்னு ஏதோ முடியும்னு சொன்னா. ஜி ஜின்னு முடியுமா? என்ன சொல்ற சீனோ? ஜி ஜினா சைக்காலஜி, ஜுவாலஜி, பயாலஜி. மாயா, அதேதான். எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னது லிப்பாலஜி பத்தி. லிப்பாலஜியா? அப்படி ஒரு படிப்பு இருக்கா? நான் அப்படி எதுவும் கேள்விப்பட்டதே இல்லையே. இது புதுசா இருக்கு. அது பத்தி நான் சொல்றேன் இரு. அது என்னன்னா, எதுவா இருந்தாலும் வாயிலேயே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். இது உதட்ட தொட்டு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த லிப்பாலஜி படி ஒரு பொண்ணு உதட்டுல எத்தனை கோடு இருக்கோ அந்த பொண்ணுக்கு அத்தனை குழந்தைங்க பிறக்குமா. ஓஹோ, அப்படியா? நமக்கு எத்தனை குழந்தை பிறக்கும்னு பார்த்து சொல்லு. ஓகே ஓகே ஓகே, நானே பார்த்து சொல்றேன். அதுக்கு தான் வந்தேன். 1 2 3 எப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா இருக்க. 4 5 6. ஏய், நிறுத்துடா. என்னடா நீ பாட்டுக்கு சொல்லிட்டே போற? அத்தனை கோடு இருக்குடி உனக்கு. இன்னும் நிறைய இருக்கு, நான் என்னவே இல்ல. 6 7ன்னு பெத்தா அத்தையால பேரும் பேத்தீங்களே தூக்கி கொஞ்சம் முடியுமா? அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால 2 போதும்பா. 2 பத்தாதே. டேய் போதும்டா. ஷோ கருமோ. சீ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போய் தூங்கு. ஏய் மாயா, என்னடி ரொமான்ஸ் பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போறியே? சீனு, அதான் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னல. அன்னன்னைக்கு அக்கவுண்ட்ஸ அன்னன்னைக்கே முடிக்கணும் சீனு. அததானடி நானும் சொல்றேன். டேய், நீ என்ன சொல்ல வரேன்னு நல்லா புரியுது. இப்போதைக்கு எனக்கு வேலை இருக்குடா. இப்படியே தினம் தினம் கடைன்னு கடையில் இருக்கிற அக்கவுண்ட்ஸ் முடிக்கிற மாதிரி இந்த சீனோட அக்கவுண்ட்ஸையும் முடிச்சு கொடுறீ. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீ போய் படுத்து தூங்கு போ.